கோவை கிளஸ்டர்ஸ் மீடியா கல்லூரியில் செப்டம்பர் 21 மற்றும் 22, 2024 ஆகிய தேதிகளில் பாதுகாப்பு மற்றும் காலநிலை நெருக்கடிக்கான கலை என்ற தலைப்பில் புதுமையான கலை கண்காட்சி நடைபெற்றது. ஜூ அவுட்ரீச் ஆர்கனைசேஷன் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்வுக்கு யுஎஸ் கன்சுலேட் ஜெனரல் சென்னை ஆதரவு அளிக்கிறது. வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் காலநிலை நெருக்கடி குறித்த விழிப்புணர்வை பல்வேறு கலை வெளிப்பாடுகள் மூலம் ஏற்படுத்துவதே இந்த நிகழ்வின் நோக்கமாகும். 2 நாள் கண்காட்சியில் ஓவியங்கள், சிற்பங்கள், மல்டிமீடியா நிறுவல்கள் மற்றும் டிஜிட்டல் கலை உள்ளிட்ட பரந்த அளவிலான கலை படைப்புகள் இடம்பெறும். தென்னிந்திய மாநிலங்களைச் சேர்ந்த வளர்ந்து வரும் மற்றும் நிலை பெற்ற கலைஞர்களின் படைப்புகள் இதில் காட்சிப்படுத்தப்படும். மனித வனவிலங்கு தொடர்புகள், காலநிலை நெருக்கடியால் பாதிக்கப்படும் உயிரினங்கள், இயற்கை உலகின் அழகு, வனவிலங்கு வர்த்தகம் மற்றும் குறைவாக அறியப்பட்ட உயிரினங்கள் பற்றிய விழிப்புணர்வு போன்ற தலைப்புகளில் கலை படைப்புகள் இடம்பெறும். ஜூ அவுட்ரீச் ஆர்கனைசேஷன் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சஞ்சய் மோலூர் கலையின் சக்தியை வலியுறுத்தி கூறுகையில், கலைக்கு தடைகளை கடந்து மக்களின் மனதில் ஆழமாக பதியும் வகையில் அவசர செய்திகளை தெரிவிக்கும் ஆற்றல் உள்ளது. இந்த கண்காட்சி மூலம் இயற்கையுடன் இணைந்து வாழ்வதை ஊக்குவிக்கும் வகையில் அடுத்த தலைமுறையினருக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்க அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை எடுக்க நமது சமூகத்தையும் அதற்கு அப்பாலும் அணி திரட்ட நாங்கள் நம்புகிறோம் என்றார். கண்காட்சியில் உண்மையான சுற்றுச்சூழல் தரவை பயன்படுத்தி ஊடாடும் கலை நிறுவல்கள் இடம்பெறும். இது பார்வையாளர்கள் தங்களின் தனிப்பட்ட தாக்கத்தை சிந்திக்க வைக்கும். மேலும் கலைஞர்கள் உடனான உரையாடல்கள், குழு விவாதங்கள், பட்டறைகள் மற்றும் ஊடாடும் அமர்வுகள் மூலம் பிரபல கலைஞர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிபுணர்களுடன் கலை மற்றும் காலநிலை நடவடிக்கை குறித்து கலந்துரையாடல் பார்வையாளர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். கிளஸ்டர்ஸ் மீடியா கல்லூரியின் அரவிந்தன் எஸ் கூட்டாண்மை குறித்து உற்சாகம் தெரிவித்து, இந்த தனித்துவமான கண்காட்சியை வழங்க யுஎஸ் கன்சுலேட் ஜெனரல் சென்னை மற்றும் ஜூ அவுட்ரீச் ஆர்கனைசேஷனுடன் கூட்டு சேர்ந்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றார். வணக்கம், என்னோட பேர் அழகுராஜ். நான் சேலத்துலேருந்து வரேன். நான் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து இந்த பெங்கால் ஃபாக்ஸுங்கிற இந்த ஒரு வங்கா நிறைய பாதுகாக்கிற ஒரு திட்டத்தில் எஜுகேட்டராக இருக்கேன். ஸோ ஃபியூ மந்த்ஸ் பேக் நாங்கள்லாம் ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணோம், ஜூ ரீச் ஆர்கனைசேஷன். ஸோ அங்கே நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஒரு கான்சர்வேஷனை எப்படி ஆர்ட் மூலமாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ தட் அதோட அவுட்புட்டாக நான் ஒரு ஆர்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய தீம் பெங்கால் ஃபாக்ஸ். பெங்கால் ஃபாக்ஸுங்கிறது ஒரு நரி வகை. இது சேலத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி இயர் பொங்கலில் இந்த பெங்கால் ஃபாக்ஸை மக்கள் பிடிச்சிட்டு ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. ஸோ இதனால் மக்களுக்கும் தமிழ்நாடு வனத்துறைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அது கலெக்ட்ரேட் லெவலில் போய் பெரிய இஷ்யூ ஆனதுனால அதை கண்டிப்பாக தடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியை தமிழ்நாடு அரசு எடுத்தாங்க. ஸோ அதில் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி 1 இயருக்கு இந்த பெங்கால் ஃபாக்ஸை பற்றி மக்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மற்ற கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தீமை நான் எடுத்துகிட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம் மூலமாக இந்த பெங்கால் ஃபாக்ஸை எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். இதில் அதை எப்படி கேப்சர் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அந்த ஜல்லிக்கட்டுங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். பீப்புள்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. மேலதாளத்தோடு அந்த நிறைய பிடிச்சிட்டு வாயை கட்டியிருக்காங்க. காலில் ஒரு கயிறு போட்டு அதை அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவுமே சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதனால் அந்த ஸ்பீஷியஸ்க்கு நிறைய பாதிப்புகள் வருது. இதை திரும்ப ரிட்டன் அவங்க ஒயிலில் விட்டாலும் அதோட சர்வைவல்ங்கிறது நமக்கு எப்போவுமே ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதோட பாப்புலேஷன் ரொம்ப டிக்ளைன் ஆகிட்டே வருது. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம அனிமல்ஸை ட்ரீட் பண்ணுறது தான். ஸோ இட்ஸ் லைக் அ ட்ரேடிங் மாதிரி தான். இதை நம்ம இல்லீகலாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் ஸ்பீசியஸ் கம்ஸ் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஷெட்யூல்டு ஸ்பீசியஸ். ஸோ வி ஹாவ் டு சேவ் த ஸ்பீசியஸ். ஸ்பெஷலி இந்த எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது ஒரு கன்சர்வேஷனை இல்லைனா ஒரு கன்சர்வேஷன் அவேர்னஸை நாம் எப்படி ஆர்ட் ஃபார்முக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான். இது 3 கேட்டகரியில் நாங்கள் இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. ஒன்று ஃபார் இல்லுஸ்ட்ரேட்டர்ஸ், ஒரு ட்ரெடிஷ்னல் மீடியமோ இல்லை ஒரு மாடர்ன் மீடியமோ, எந்த ஒரு மீடியமாக இருந்தாலும் சரி, ஓவியம், இல்லுஸ்ட்ரேஷன், இது மூலமாக எப்படி நம்ம அவேர்னஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று. அப்புறம் ஸ்டோரி டெல்லிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்டோரிஸ் மூலமாக எப்படி கான்சர்வேஷனை லீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ட்ராமா அண்டு ஸ்கிட்டு, மைமிங், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக மக்கள்கிட்ட எப்படி கான்சர்வேஷனை கொண்டு போகிறது அப்படிங்கிறது. இதோட அல்டிமேட் எய்ம் ஆஃப் இந்த ப்ரோக்ராமே கான்சர்வேஷன் தான். த்ரூ அர்பன் வைல்ட் லைஃப் ஆர் நம்மளோட ஃபாரஸ்ட்டில் இருக்கிற வைல்ட் லைஃபு ஆர் ஸ்பீஷியஸு அண்டு பிளான்ட்ஸு, ட்ரீஸு எதாக இருந்தாலுமே அது
நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அதை நம்ம எப்படி வந்து கன்சர்வ் பண்ணலாங்கிறது தான் இதோட பெரிய தீம். அடிஷ்னலி குளோபல் வார்மிங் இஸ் அ பிக் இஷ்யூ நவ். ஸோ தட் டைட்டிலே பார்த்தீங்களா கன்சர்வேஷன் த்ரூ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ அதனால் நாங்கள் பிளாஸ்டிக் பொல்யூஷன், கிளைமேட் ரிலேட்டடான என்னென்ன இஷ்யூஸ் வருது, மெட்ராலஜிக்கல் சேஞ்ச், இதை பற்றியும் நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. வித்து ப்ரோக்ராம்ஸும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. Hi, I'm Janani and I'm from Chennai, and I've done illustrations from the time I was a child, and after I started working more on the illustration side, I've realized that there's a big connect between science and art, and this workshop that Zurich had conducted in April bridged the gap between the two, and it was a great exposure for me to understand this bridge. And I think this exhibition, this event has been a great idea, because art is a visual language, and to understand it from all different kinds of audiences is great for them to understand the importance of science through art. So my artwork is about roadkill. Did you know that India has the second largest road network in the world, and to get there we've erased so many forest lands, so many trees have been cut down, and because of that animals from the forest areas have come into our lands, come onto the roads, and since so for example snakes have come onto the roads because they thermoregulate, they want to heat up in the sun on the roads, and these nocturnal birds come because the street lamps illuminate the streets and the insects on the streets, so they come to feed on those. Hares come onto the roads because there are bushes alongside the roads, and jackals come for the hares. So it's kind of like a cycle, and this ultimately all these animals end up coming to the roads because their lands, their homes are being erased, and unfortunately there's a series of tragedies by them being hit by speeding vehicles. So these numbers here are a study from a paper done focused on Madhya Pradesh alone, and this is along a 34-kilometer stretch, and here you'll see that there's birds are the most killed in these incidents, and so this is my idea of the illustration from a car's light showing all the animals here. Also these different panels here portray these moving animals, and I chose to illustrate these animals in movement because anything in movement gives life and that will empathize the viewers also. So this is my idea behind my artwork, and I hope it portrays the message that I'm supposed to tell. So this exhibition is so important, so that because it tells stories from different communities, like the other one here, and so for roadkills, it's very important for people to understand that development is not the only thing important in India. There's also these wild creatures that we have to take care of, and so the ways that we are trying to mitigate roadkills are to put up like signs saying slow down, to have speed bumps, and then there's another practice that people have just started doing where they put plastic sheets on the road so that snakes can glide through easily, and there should be like wildlife crossings that should be constructed. So it's very important for people to understand how these measures will actually prevent roadkills from happening and to conserve these